அனைவருக்கும் வணக்கம். நான் ஒசூர் பகுதியிலிருந்து மலர் விவசாயி சிவா பேசுறேன். நான் தோட்டக்கலைத்துறை, அதாவது நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டில் போர்டு டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் டைரக்டராக இருக்கேன். MIDHல கமிட்டி மெம்பராக இருக்கேன். அபிடால கமிட்டி மெம்பராக இருக்கேன். ஒசூர் மலர் விவசாய சங்கத்தோட தலைவராகவும் இருக்கேன். அதாவது இப்போ வந்திருக்க முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டக்கலைத்துறை, அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு, அக்ரி பிசினஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஒரே துறையை மாற்றி 4 வில்லேஜுக்கு ஒரு ஆபீசர் நியமனம் பண்ணி அந்த ஆபீசர் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி, அதாவது சப்சிடி கொடுக்கறது, அதே மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான எல்லா அட்வைஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை, நமக்கு ஜென்ரலா ஹார்ட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம போய் ஹார்ட் டாக்டர் பார்ப்போம். கண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்ணு டாக்டர் போய் பார்ப்போம். அதே மாதிரி தான் போன்ஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா போன் டாக்டர் போய் பார்ப்போம். ஆனா இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது டேட்டா என்ட்ரி ஒர்க், +2 படிச்ச பையன் கூட ஒரு சப்சிடி கொடுக்கறதுக்கு அப்ளிகேஷன்ல பேர் எழுதுது, சர்வே நம்பர் எழுதுது யார் வேணா பண்ணிடுவாங்க. அந்த ஒர்க் வேணா ஓகே. பட் இதுல நெல், கரும்பு, வாழை இந்த மாதிரி கிராப்ஸ்ல இருந்து இந்த ஹை அண்ட் எக்ஸாட்டிக் கிராப்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு துறையா அதுக்கான ஸ்பெஷாலிட்டி படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களாதான் அதை சிறப்பா செய்ய முடியும். வேற எதையோ படிச்சவங்களை கூட்டு வேற எதுலயோ வேலை செய்ய சொன்னீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி ரொம்ப குறைஞ்சு போயிடும். இதனால விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்படுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1979 கலைஞர் ஐயா தான் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நமக்கு ஹார்டிகல்ச்சர் தனியா, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு தனியா, இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் இருக்கும்போது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாதான் சிறப்பான நிர்வாகம் பண்ண முடியும். இந்த துறைகள் எல்லாமே வளர்ச்சி அடையும், விவசாயி வளர்ச்சி அடைவாங்கன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. மறுபடியும் கலைஞர் ஐயா 2007 இதுக்கான சிறப்பு அதிகாரங்கள் கொடுத்து பட்ஜெட் அதிகமா கொடுத்து டெவலப் பண்ண வச்சாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா எங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே பசுமை குடியில் அமைக்கிறதா இருக்கட்டும், ஷேர்நெட் ஹவுஸ் அமைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பா டெவலப் ஆனாங்க விவசாயிகள். இப்ப மறுபடியும் அதே மாதிரி பண்ணிடுறோம், எல்லாத்தையும் ஒன்னா கிளப் பண்ணிடுறோம் சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்காது, கரெக்டா வராது. கிருஷ்ணகிரி மாவட்டம், நீலகிரி, தேனி, இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் ஹார்டிகல்ச்சரை பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பகுதியில் இருக்கவங்க இதை தவிர்த்து மற்ற ஹார்டிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட அலைடு ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்கும். அரசாங்கம் இத கண்டிப்பா இதுக்கான கமிட்டி அமைச்சு அது துறை வல்லுநர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் கலந்து பேசி அதுக்கான ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் தான் செயல்படணும். அதை விட்டுட்டு நைட்டோட நைட்டா பண்ணிட்டீங்கன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். விவசாயிகளுக்கு நம்மளோட உற்பத்தி திறனே குறைஞ்சு போயிடும். இந்திய அளவுல நாம ஹார்டிகல்ச்சர்ல நல்ல ப்ரொடக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி நிறைய நாம காப்பிரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், ஜியோ டேக் வாங்கியிருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி பண்ணோம்னா இது நம்மளுடைய விவசாயிகள் வாழ்வாதாரத்தை முற்றிலுமா பாதிக்கக்கூடிய செயலா தான் இருக்கு. பெரும்பாலும் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மழை காலத்துல ஒரு பிரச்சனை, வெயில் காலத்துல ஒரு பிரச்சனை, குளிர்காலத்துல ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி மாறி மாறி வரும். அதனுடைய கண்டினியூஷன் இருக்கும். பக்கத்து தோட்டத்துல ஏதாவது பிரச்சனை தான் எங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்யூஷன் கொடுக்கறது தான் ஹார்டிகல்ச்சரோட ஸ்பெஷலைசேஷன். அப்படி இருக்கும்போது ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர்ல எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களால அதை சிறப்பா கொண்டு போக முடியாது. பிரச்சனைகள் அதிகமா வரும், விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஏற்றுமதி ஆகிறதுன்னு பாத்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறை பயிர்கள் தான் அதிகமா ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. இந்த ஏற்றுமதி பண்றதுக்கு நம்ம அந்த தரம், ஏற்றுமதி தரம் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நாம டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் MScல அதுக்கான ஸ்பெஷலைசேஷன் படிச்சு PhD முடிச்சு வந்திருக்காங்க தோட்டக்கலைத்துறை எல்லா ஆபீசர்ஸ். அவங்களால ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். எல்லா இடத்துலயும் காமனான பிரச்சனைகள் கிடையாது. ஒரு இடத்துல ஸ்டெம் பெருசா இருக்கும், ஒரு இடத்துல காய் சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சொல்யூஷன் கொடுக்கும்போது தான் நம்ம அந்த உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி, மலர்களா இருக்கட்டும், காய்கனிகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதி பண்ண முடியுது. சோ இந்த மாதிரி நாங்க 4 வில்லேஜுக்கு ஒருத்தர் கொண்டு போட்டீங்கன்னா அவரால் என்ன வேலை பார்க்க முடியும்? சப்சிடி வேலையை பார்க்க முடியுமா? அக்ரி வேலையை பார்க்க முடியுமா? ஹார்டி வேலையை பார்க்க முடியுமா? அக்ரி பிசினஸ் பார்க்க முடியுமா? அதாவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வேலையை பார்க்க முடியுமா? அவரால் எதுவுமே பார்க்க முடியாது, எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது மறுபடியும் கொண்டு போய் எங்க விவசாயிகள் எல்லாத்தையும் மறுபடியும் ஜீரோல கொண்டு போய் விட்டுரும். இதனால ஏற்றுமதி கண்டிப்பா பாதிக்கப்படும். இங்க இருக்க விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நீங்க டேட்டா என்ட்ரிக்காக போடுறீங்கன்னா அதுக்கு +2 படிச்ச பசங்க டேட்டா என்ட்ரி போட்டுக்கோங்க. தனியா 4 வில்லேஜுக்கு ஒரு ஆபரேட்டரை போட்டு விட்டு டேட்டா என்ட்ரி பண்ணுவீங்க. ஆனா இந்த அக்ரி, ஹார்டி இந்த மாதிரி தனித்தனியா இருக்கவங்கள தனித்தனியா இருந்தா மட்டும்தான் இது நல்லபடியா தொழில், விவசாய தொழிலும் சரி, ஏற்றுமதியும் சரி எல்லாமே நடக்கும். இல்லைன்னா எல்லாமே பாதிக்கப்படும். நாங்க விவசாயிகள் சார்பா என்ன கேட்டுக்கிறோம்னா, தமிழக அரசு இத அவசரமா நைட்டோட நைட்டா ஆர்டர் போட்டு
அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கவங்கள தூக்கி போஸ்டிங் போட்டு டிரான்ஸ்ஃபர் போடுறது இதெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. கமிட்டியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, மார்க்கெட் நாலேஜ் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, யூனிவர்சிட்டில இருந்து 2 பேரை கூப்பிட்டு, லீகல் செல்ல கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க இதை எப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணி ஆக்கப்பூர்வமா ஏதாச்சும் பண்ணணும். அப்படி இல்லாம யாரோ 4 பேர் சொல்றாங்கன்றதுக்காக உங்க விருப்பம் போல பண்ணீங்கன்னா இது ரொம்ப கஷ்டத்துல போய் முடியும். விவசாயிகளுக்கும் கஷ்டம், வேலை செய்யற ஆபீசருக்கும் கஷ்டம். இன்னைக்கு வேணா 4 பேர் எனக்கு போஸ்டிங் வருது, ப்ரொமோஷன் வருதுன்னு ஜாலியா போகலாம். பட் நாளைக்கு அங்க வேலையில போய் உட்காரும் போது விவசாயிகளை மேனேஜ் பண்ண முடியாது. ஒருத்தரால எல்லா துறையிலையும் எல்லா சம்பந்தப்பட்ட வேலையும் செய்யவே முடியாது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம், பட் நாளைக்கு இது பிரச்சனையா மாறும். அதனால நாங்க அரசு கிட்ட கேட்டுக்கிறது, இந்த மாதிரி திட்டங்களை கைவிட்டுட்டு ஆக்கப்பூர்வமா என்ன பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்க விவசாயிகளுக்கும் எங்க விவசாய தொழிலுக்கும் நல்லா இருக்கும்.